ஆல்ரைட். சரி, வர்க்க பார்க்கலாமா? ஜூஹி ஃபர்ஸ்ட், கேன் யூ கெட் மீ a cup of coffee? ஜூகி, one for me too. அப்படியே எனக்கும் ஒன்று. ஷூர். பிராச்சி, நீ போய் ஜூஹியை பார்த்து அந்த இன்விடேஷன் கார்டு மேக்கரோட நம்பர் வாங்கிட்டு வா. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லு கொஞ்சம் சாம்பிள்ஸை எடுத்துட்டு வர சொல்லி. அது பெஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும்னு சொல்லு. ஜஸ்ட் கோ இட் ஃபார் தட். ஆல்ரைட். ஓகே சார், காஃபி மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால வெளியில ஆர்டர் பண்ணிருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகும். சார். நாம ஏன் வெளியில போய் காஃபி குடிக்க கூடாது? ஏய், என்ன நீ பேசுற? வெளியே போனா ஆர்டர் பண்ணணும், அது வரணும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. இல்ல அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. எந்த இடம்? சார், வெளியில வண்டி கடை இருக்குல்ல, அங்க சூப்பரான காஃபி கிடைக்கும். வண்டி கடை காஃபியா? நீங்க ஸ்டாண்டர்ட் பார்க்காதீங்க, டேஸ்ட் மட்டும் பாருங்க. ட்ரஸ்ட் மீ, அங்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஓபன் ஏரியாவுல நம்மளுக்கு மைண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க வெளியில காஃபி குடிச்சதே இல்லையா? குடிச்சிருக்கேன் வண்டி கடை காஃபி. ஐ லைக் இட். அதானே கட்டிங். எப்ப குடிச்ச? ஒரு தடவை இப்படிதான். மியூசிக் போடுவோமா? வேண்டாம். நீ சொன்னா உனக்காக ஒரு பாட்டே பாடுவேன். ஒண்ணு வேண்டாம். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். ரெஸ்பெக்டோட பேசு. நீ என்ன பார்த்து கை காட்டினல்ல, நான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வாயை முடிக்கிட்டேன்ல. நான் உன்னை கை காட்டும் போது நீயும் பேசாம வாயை முடிக்கணும். நான் சொல்றத நீ கேட்காத போது நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? கேட்க மாட்டேன். நான் சொல்றத எப்ப கேட்டீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லி கேட்டேன்ல. அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா பாட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அப்படி என்னதான் உங்களுக்கு அவசரமோ தெரியல. இங்க பாரு என் செல்ல கண்ணாடி, நான் உன்னை என் செல்லன்னு கூப்பிடுவேன், பட்டன்னு கூப்பிடுவேன், தங்கன்னு கூப்பிடுவேன், புஜன்னு கூப்பிடுவேன். உன்னை இன்னும் எத்தனை பேர் வச்சு வேணாலும் நான் கூப்பிடுவேன். டெல் மீ. ரொம்ப கியூட்னு காட்டிக்காதீங்க. தேங்க் யூ மை டார்லிங், தேங்க் யூ. ஐயோ, என்ன இது? என்ன இப்படி கோவப்படுத்திட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் வேணுமா என்ன? கோவமா? உனக்கு கோவம் வருதா? உனக்கு தெரியுமா, எனக்கு தான் கோவம் வரணும். என்ன ஒரு காஃபி குடிக்கவில்லை நீ. என்னோட காஃபி எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? காஃபி? உங்க காஃபிக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க, ஆனா பாட்டிக்காக வெயிட் பண்ண மாட்டீங்க. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதாவது நாம சீக்கிரமா கிளம்பினா சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம். உன் கூட நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேனோ அதெல்லாம் எனக்கு ஒரு பொன்னான டைம். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் alone time together. பாட்டியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டாங்கல்ல. 2 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நேத்து தானே வந்தோம். 2 நிமிஷமா? பாட்டிக்கு 2 மணி நேரம் தான் 2 நிமிஷம் மாதிரி. நேத்து தான் வந்தோம்னா நாளைக்கு நீ வரப்போறியா? நாம இங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்க போறோம். அட, கை இங்க இருக்குது, வண்டி மட்டும் எப்படி ஓடுது? ஐயோ, ஓ, இதான் ஸ்டேரிங்கா? நீ எதுக்கு என்ன காஃபி குடிக்கவில்லை? எப்ப பார்த்தாலும் காஃபி 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 தானே வேணும். அட, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்கு இப்படி நிறுத்த சொன்ன? யாராவது நம்மள அட்டாக் பண்ண போறாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு நிறுத்துன்னு கத்துற? ஜஸ்ட் சே ஸ்டாப் தி கார். ஓகே, ஸ்டாப் தி கார். ஸ்டாப்ல தான் இருக்கு. சரி வாங்க, நான் உங்களுக்கு வேர்ல்டோட பெஸ்ட் காஃபி கொடுக்கிறேன். வேர்ல்டோட பெஸ்ட் காஃபியா? எங்க? அப்படி இங்க தான் கிடைக்கும், வாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லையே. அங்க. உட்காருங்க. 2 காஃபி கொடுங்க அண்ணா. 2 இல்ல, எனக்கெல்லாம் வேண்டாம். அட, குடிச்சு தான் பாருங்களேன். என்னோட ஸ்டாண்டர்ட் தெரியும்ல. 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி நினைச்சிட்டு பேசுற. சோ எனக்கு வேண்டாம், சாரி. இடத்த பார்த்து காஃபி எடை போடாதீங்க. ஒரு தடவை இங்க காஃபி குடிச்சு பாருங்க, அப்புறம் எப்பவுமே இங்க இந்த தான். மாதிரி இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அப்புறம் ஏன் ட்ரை பண்ணனும்? இது எவ்வளவு நல்ல இடம். இந்த காஃபியை உங்க முன்னாடியே போட்டிருக்காங்க. இதுல இன்கிரிடியன்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி இடங்கள்ல தான் காஃபி குடிக்கும். ஏதோ உன் சித்தப்பா கடை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அதனால தான் இவ்வளவு பாராட்டி சொல்றியா? இஸ் இட்? சித்தப்பா, இவங்கள தெரியுமா? காஃபி வேணுமா வேணாமா? எவ்வளவு சூப்பரான காஃபி. மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நல்லாவா இருக்கு? நீங்க தான் குடிக்க மாட்டீங்களே. வேர்ல்டோட பெஸ்ட் காஃபி. பெஸ்ட்? இனிமே இது வேர்ல்டோட பெஸ்ட் காஃபி. இதுதான் வேர்ல்ட் பெஸ்ட் காஃபி. சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் இங்கே தான் பாக்குறாங்க. இங்க பாரு, சீக்கிரமா குடிச்சிரு, இல்லனா லிப் டு லிப் கிளாஸ்ல பார்த்தவங்க அப்புறம் லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் குடிக்கிறேன்ல. குடிச்சிட்டேன். இப்போ என்னோட டர்ன். குடிச்சிருக்கேன். டெல்லியில வண்டிக்கடை காஃபியை குடிச்சிருக்கேன்.
ரன்வீர் நீ குடிச்சிருக்கியா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் த பெஸ்ட் காஃபி. தானே? நல்லா இருக்கும். Then why you guys waiting for go? மணி கடை காஃபி குடிங்க. என்ஜாய் சார். புரப் நீ அட ஆனா நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னா. சார் நீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிராச்சி. You guys enjoy. நான் தான் குடிச்சிருக்கேனே. You guys see you. enjoy coffee. See you. See you. பிரக்யா கூட காஃபி குடிச்சிருக்கேன். அவ என் கூட காஃபி குடிக்கிற வரைக்கும் நான் வெளியில குடிக்க மாட்டேன். இப்ப ரூம் நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்கு. அப்படியா? மிஸ்டர் மேராவோட இன்டென்ஸ் போஸ்ட் ஆபீஸ் எல்லாருக்குமே இது சரியா இருக்கும். ஆ இருக்காதா பின்ன. வேலை செய்யற மூடு வந்தா அவங்க வேலை செய்வாங்க. அப்புறம் தூக்கம் வரும்போது போய் தூங்க வேண்டியதா. ஆக்சுவலி இந்த ரூம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் ஆயிருக்குல. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே கெஸ்டும் வராங்க. ஆனா இந்த ரூமை திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி மீரா, அதெல்லாம் விடு. இப்ப இங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது நீ சாப்பிட ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டா? உடனே ரெடி பண்ணி கொண்டு வரேன். வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ரியா கூட தான் பிரேக்ஃபாஸ்ட்ல நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்போ பசி இல்ல, அவ வந்த உடனே லஞ்ச் சாப்பிட்டுக்கிறேன். நீ உண்மையிலேயே பாவம் மீரா. ஏன்னா நீ சாப்பிடுற டைமிங்க கூட ரியா கூட ஷெட்யூல் ரெடி பண்ணி வச்சிருக்க. அதாவது அவ எப்ப வருவாளோ அப்ப நீ சாப்பிடுவ. சாப்பாடு மட்டுமா, நீ உன்னோட மொத்த லைஃபையும் ரியா கூட செட் பண்ணி வச்சிருக்கியே. அவ இல்லாம உன்னை நீ இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாதுல்ல. என் லைஃப்ல என்னோட உலகமே ரியா வசதி தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இதையே பெருமையா சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம்தான், அவ அந்த பிராச்சி கூட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாளே. அதாவது ரியா அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிற விதம் உனக்கும் கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரியாவை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது என்னன்னா, ரியா ரொம்ப நல்ல பொண்ணுதான், சுத்தமான மனசு. ஆனா அவங்க அப்பாவை சம்பந்தப்பட்ட விஷயம்னா கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்காது. இருக்க தானே செய்யும் அண்ணி. என்ன சொன்ன? கொஞ்சம் பொசசிவா? கொஞ்சம் அதிகமான பொசசிவ். அதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. ஞாபகம் இருக்கா? பிராச்சி மலையில இருந்து தள்ளி விட்டதா போய் சொன்னாலே. இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறா. ஆனா ஒண்ணு மீரா, நீ அவளை ரொம்பவே நல்லா சமாளிச்சு வச்சிருக்க. தேங்க்யூ. கீப் இட் அப். மீரா, ஒன்னு சொல்லட்டுமா? அது என்னன்னா, நீ அவளை நல்லபடியா பார்த்து தான் வளர்க்குற. ஆனா ரியாவை நீ இன்னும் கொஞ்சம் அவளை கவனமா கவனிச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கே அவளோட அக்கா திரும்பி வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது ரியா அவகிட்ட பிராச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நடந்துக்கிட்டா, சப்போஸ் ரியாவோட அக்கா இங்க வந்துட்டான்னா அபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுமே ஈக்குவல் தானே. ரியா கிட்ட காட்டுற அன்பை தானே அந்த பொண்ணுக்கிட்டையும் காட்டுவான். அதை பார்த்து ரியா என்ன பண்ணுவா? நான் சொல்றத கேளு. ரியாவுக்கு நீ புரியவை, நல்லபடியா புரியவை. அவளை நீ தான் ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது ஒருவேளை எங்கேயாவது இந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு பதிலா டென்ஷன் ஏற்பட்டா அப்புறம் பெரியவங்க சொல்லுவாங்களே, அதாவது ரெண்டு பாத்திரம் ஒரே இடத்துல ஒன்னா இருந்தா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோன்னு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அந்த நாளுக்கு ரியாவை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் நிச்சயம் முயற்சி பண்ணுவேன். ஆனா அவளோட அக்கா எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவ ரியாவோட வெறுப்பை கொஞ்சமாச்சு சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்னா ரியா அந்த ஃபேமிலியை அக்செப்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அவ கூட இல்லாத அந்த உறவுகள், சொந்த அக்காவா இருந்தாலும் அவளோட டேடாவை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டா, எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா. அண்ணா 4 ஸ்பெஷல் காஃபி, சக்கரை கம்மியா பால் கம்மியா சூப்பரா போட்டாங்க. ஓகே ஓகே மேம். நீங்க அடிக்கடி வருவியா? ரெகுலர்லயே இல்ல, பட் இந்த ஸ்டால் அடிக்கடி பாப்பேன். ஒரு தடவை நான் இங்க வந்து ட்ரை பண்ண, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே மேடம் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க. ஓகே கொடுங்க. காஃபி. 1 செகண்ட்.
Thank you for the coffee, darling. குடிங்க. Thank you. சார் சார் காஃபி. என்னாச்சு? நீங்க இந்த மாதிரி வெளியில காஃபி குடிச்சிருக்கீங்கல்ல? குடிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஐ அம் ஷூர் நீங்க அன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருந்திருப்பீங்க. சரி வாங்க மறுபடியும் ஸ்மைல் பண்ணுவோம். வாங்க காஃபி சாப்பிடலாம். ஓகே ஓகே வெளியில வாங்க. நல்லா இருக்குல்ல? நைஸ் காஃபி. இல்ல வெரி நைஸ். அட தெரியாம கொட்டிட்டேன், சாரி. ஐ அம் so sorry. தெரியாம கொட்டிட்டேன், சாரி. காஃபிக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு காஃபி கொடுத்தது பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீ என்ன சொன்ன? ஒண்ணு இல்லையே. அண்ணா இன்னொரு காஃபி. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ so much. இல்ல பரவாயில்ல குடி. புரவ் சார் இவரை குடிக்க சொல்லி நீங்க சொல்லுங்க. நல்லாவா இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிக்கிற, இவரு மட்டும் குடிக்கல. அபி சார் முன்னாடி பெருசா பேசினாரு. திஸ் ஃபார் காஃபி, தட் ஃபார் காஃபி, ஐ லவ் காஃபி. இப்ப எங்க போச்சு உங்க காஃபி ஆசை? இல்ல இன்னைக்கு ஏதாவது விருதுமா? நோ ஐ திங்க் சார் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படி சொல்லிருப்பாரு இல்லையா ஜோயி? இன்னொரு ஸ்பெஷல் காஃபி கொடுங்க. That's your problem. ரன்பீர், சார். நமக்கு இன்னைக்கு வர்மா ட்ரேடர்ஸ் கூட மீட்டிங் இருக்கு, உனக்கு தெரியுமா? யார் அந்த வர்மா? இதான் ப்ராப்ளமே. உன் டாடிக்கும் அபிக்கும். அவர் ஒர்க் பண்ணுவாரு ஆனா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரியலன்னா இந்நேரம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஜூயி, லெட்ஸ் கோ. அவங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையும் கூட்டிட்டு காஃபி போங்க. குடிச்சிட்டு வா. என்னையும் கூட கூட்டிட்டு போங்க சார். We are getting late. Are you sure? நானும் வரட்டுமா? You just finish that coffee and come, okay? I'll see you in the office. Bye. Yeah, coming. Bye. இந்தா குடி. உனக்கு சொன்னா புரியாதா? நான் மிஸ்டர் மிகாரா முன்னாடி சும்மா சொல்லி பார்த்தேன். I like coffee, I love coffee, but I don't like coffee. உனக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் பிடிக்காது. அதுக்காக அந்த பொருள் எல்லாமே நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொருள் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா நீ அந்த பொருளை ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நீ என்ன சொன்ன? மழைன்னா எனக்கு பிடிக்காது, அதுல நனையிறது சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்ன. ஆனா நீ மழையில நனையாத வரைக்கும் அது நல்லதா கெட்டதான்னு உன்னால எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அதுதான் நான் சொன்னேன். அண்ட் ஐ எம் ஷூர் ஒரு தடவை நீ மழையில நனைஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மழைக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், புடி இது புடி. சில நேரங்கள்ல நமக்கு சில விஷயங்கள் பிடிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீ எங்க இருக்க, யார் கூட இருக்க, உன் மூட் எப்படி இருக்கு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீ வேணா பாரு, ஏதாவது ஒரு நாள் இந்த காஃபி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பாப்ப. ஏய் லிவிங். ஆமா, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். காத்து பயங்கரமா அடிக்குது. மழை எப்ப ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. ரிஷி, கேன் யூ டிராப் மீ ஹோம்? லோ பிரியங்கா, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். ஆனா நம்ம இங்க முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப எதுக்கு நினைச்சு பாக்குற ரிஷி? இங்க எல்லாமே புதுசு, புது வேலை, புது இடம். கம் ஆன் ரிஷி, யூ நோ மீ.
உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் ஃப்ரெண்ட்லி வித் மீ. ஓகே ஓகே, லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ். என்ன முன்ன பின்னாடி தெரியாதவ மாதிரி ட்ராப் பண்ணலாம்ல? ஏன் இவ்ளோ வெறுப்ப காட்டுற நீ? என்னால உனக்கு ப்ராப்ளம்னா உன்னோட ரெயின் கோட்டை எனக்கு கொடுத்துரு. ஓகே, 4267 தான் உன்னோட பைக் நம்பர்ல. நான் பேசிட்டேன். யார்கிட்ட? வெரோனிகா கிட்ட. ஏன்? வெயிட் வெயிட். ஏன்? உன்னோட வாலெட்டை கேட்கறதுக்காக. அது என்னோட வாலெட். அது எதுக்கு உனக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம், உனக்காக தான் கேட்டேன். உன்னை என்னால இங்க தங்க வைக்க முடியாது. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. உன் சாப்பாடை நான் சாப்பிடுறேன், ஆனா நான் வேலை செய்யறேன்ல. என்ன வேலை செய்யற? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேபிளை க்ளீன் பண்றேன். டேபிள்ல சாப்பிட்டா டேபிளை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். சரி, உன்னோட கிச்சனை க்ளீன் பண்றேன், உன்னோட ரூம், உன்னோட வீடு, உன்னோட கார்டன், நீ என்ன சொல்றியோ அதை க்ளீன் பண்றேன். இங்க பாரு, இதெல்லாம் நீ செய்யணுங்கிற அவசியமே இல்ல. ரித்திக், நீ உன் மேல கவனத்தை செலுத்து. உன் லைஃப பத்தி யோசி. வீட்டுக்கு போ, வீட்டை பாத்துக்கோ, உன்னோட லைஃப உன் ட்ராக்ல கொண்டு வா. ப்ளீஸ் உன் வேலையை நீ பாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா லைஃபே ஸ்பாயில் ஆயிடாது. நீ சொல்றது சரிதான். இப்படி எல்லாம் செய்யணும்ன்றது என்னோட ஆசை கிடையாது. எனக்கும் ஆசைதான். உன் வீட்டு கதவை கூட திறக்கிறேன், ஓகேவா? தேங்க்ஸ். ஏய் நில்லு. ஹாய் வெரோனிகா. தேங்க்ஸ். ஓ, இவர் இங்க தான் இருக்காரா? சரி, நீ வா, உள்ள வா, கம். நான் லைஃப்ல பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன் திஷா. அப்புறம் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். இவனை விட்டு விலகியே இரு. ஏன்னா என்னைக்காவது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவனோட லைஃப்ல இருந்தே அவன் உன்னை தூக்கி வீசிடுவான். அவன் உன்னை கை விட்டுடுவான். வெரோனிகா, we are just friends. வெரோனிகா. தேங்க்ஸ். உனக்கு தெரியும்ல எனக்கு பைக்ல எவ்வளவு கிரேஸ் இருக்குன்னு. ஐ ஜஸ்ட் லவ் பைக் ரைட். சோ அடுத்த தடவை நீயா வந்து என்ன கூப்பிடுவியா இல்ல நான் வந்து உன்கிட்ட சொல்லணுமா? பிரியங்கா, இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஐ மீன், நாம இங்க வேலை செய்யறோம், ஆனா நாம இங்க மீட் பண்ணா. ஓ ரிஷி, உனக்கு தெரியுமா உன்னோட இந்த ப்ரொடெக்டிவ் நேச்சர் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு பொண்ணு, நீ வந்து என்ன இப்படி டிராப் பண்றது, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? உன்னோட யோசனை கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான், ஆனாலும் டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ். அப்புறம் நீயும் மேனேஜ் பண்ணிட்டு தானே இருக்க. நீ வந்ததும் உனக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ்? ஐ மீன், நீ யார் கூடலாம் இருக்கியோ உன் கூட யாராவது இருப்பாங்கல்ல. அதாவது நீ எப்பவும் வீட்ல ஃப்ரெண்ட்ஸோட தானே இருப்ப. நீ போன்ல பேசும்போது நானும் கேட்டேன், அவ எங்க இருக்கிறவ தானே? ஆமா, நான் என் பாட்டி கூட பேசிட்டு இருந்தேன். அவங்க கூட தான் தங்கி இருக்கேன். இன்னைக்கு அவங்க கூட யாரோ சண்டை போட்டாங்களாம். யார் அது? அதை விடு, அது பெரிய கதை. லுக் ரிஷி, ஹாய் பிரியங்கா. ஹாய் சார். ஹாய், இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? அது இவன் ரிஷி, நம்ம ஆபீஸ்ல இவன் இன்டர்ன், அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டும் கூட. இவன் இவனோட ஸ்டடீஸ்ல ரொம்ப டாப். நீங்க எப்படி ராக் ஸ்டாரோ அதே மாதிரி இவன் அகாடமிக்ல ஸ்டார். தட்ஸ் குட், தட்ஸ் வெரி வெரி குட், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். அப்புறம் மழை வரப்போது, நீ பைக்ல வந்திருக்க, ஸோ நனைஞ்சிருவ. ஐ திங்க் யூ ஷுட் கோ ஹோம். ஓகே சார், குட் நைட் சார். குட் நைட். இவனை எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு தெரியாது. அது வந்து அவன் என்னை வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னான். அதனால நானும் அவனை கொஞ்சம் பாராட்டிட்டேன்.
அதுவும் இல்லாம கம்பெனி ஓனரோட ரிலேஷன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது யாரும் தான் விரும்ப மாட்டாங்க. விடு, நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். இவன்கிட்ட பேசும்போது நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த, சோ இவனை உனக்கு பிடிக்கும் நினைச்சேன். ஐ லைக் him பட் as a friend, nothing serious. ஓகே, நீ சீரியஸ் இல்ல, ஒருவேளை அவன் சீரியஸா இருக்கலாம். அது மட்டும் உண்மைனா நான் அந்த பையனோட பேக்ரவுண்டை செக் பண்ணணும்.